வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் டிஎம்கே மாம்பே. இப்போ நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, என்னைக்கு முதலமைச்சரா அரியாசனத்துல உட்கார்ந்தாரோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த சாதனை தான். அவர் பேனா தலைமுறையை ஆரம்பிச்சப்பெல்லாம் தமிழ்நாடு தலைநிமிர ஆரம்பிச்சது. அவர் பண்ண சாதனைகள் ஏராளம். அதுல சிலதை நான் சொல்றேன். குடிசை இல்ல தமிழ்நாட்டை உருவாக்க குடிசை மாற்று வாரியம். மனுஷன் இழுக்க கூடாதுன்னு கை ரிக்ஷாவை ஒழிச்சு சைக்கிள் ரிக்ஷாவை கொடுத்தாரு. மாட்டு வண்டி கூட வராத எங்க ஊருக்கு மினி பஸ் அனுப்புனாரு. விவசாயிகளோட கண்ணீரை துடைக்க இலவச மின்சாரம் கொடுத்தாரு. ஆணுக்கு பெண் சமம்னு காட்ட சொத்துல சம உரிமை கொடுத்தாரு. நம்மளோட அடையாளமா இருக்கிற வள்ளுவனுக்கு கன்னியாகுமரியில வான்மொழியில வச்சாரு. நம்ம தாய்மொழி தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் வாங்கி கொடுத்தாரு. சமூக நீதியை காக்கிறதுக்கு அனைத்து சாதியினரையும் அர்ச்சக ஆக்கினார். உழவர்கள் நலம் காக்க உழவர் சந்தைகள் கொண்டு வந்தாரு. அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்க பெரிய நினைவு சமத்துவ குணம். தொழில் முன்னேற்றத்துக்கு சிப்காட் தொழில் பூங்கா. இப்படி அவரோட சாதனைகள் ஏராளம். அதை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு உயரம் அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான்.